என் காலேஜில் வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தான். லைக் யூஸ்வலாக வந்துட்டு அவன் வந்து லைக் ஒரு நமக்கு வந்து என் காலேஜில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டே மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் ஸ்லாட் இருக்கிறவங்களுக்கு 8 to 11 இருக்கும். ஈவினிங் ஸ்லாட் இருக்கிறவங்க ஒரு 2 to 5 இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து மார்னிங் ஸ்லாட் எடுத்திருந்தான். யூஸ்வலாக என்ன பண்ணுவான்னா காலையில் ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பான். ஃபஸ்ட்டு 2-3 கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணிடுவான். அப்புறம் வந்து ஹீல் கோ டு கிளாஸ் லைக் அரௌண்ட் 10 or something. அலாம் வந்து 8 மணிலேருந்து அடிச்சுட்டு தான் இருக்கணும். பட் வந்து அந்த ஃபோன் வந்து எவ்வளோ லவுடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அநாயகமாக இருந்தாலும் சரி, எந்திரிக்கவே மாட்டான். பக்கத்தில் இருக்க ரூம்மேட்ஸ் கூட எந்திரிச்சிருவாங்க. அப்படியே வந்து ஒரு 10 மணி கேட்ட ஸ்லோவாக எந்திரிச்சு சுற்றி என்விரான்மெண்ட் ஃபுல்லாக பார்ப்பான். பார்த்து ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொன்று கண்ணை பாதி தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு வந்து ஃபோன் எடுத்து டைமை செக் பண்ணுவான். செக் பண்ணிட்டு 2 to 3 கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு பெட்லேருந்து குதிச்சு ஓடி போவான் கிளாஸ்க்கு. கிட்டத்தட்ட ரீச் ஆகி 20 minutesல வாட் யூ லூஸ் உட்காந்த உடனே லைக் ஒரு 20 minutesல வந்து ஃபோன் வெளியே எடுத்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பார்ப்பான். ஒரு 2 மணி நேரத்துக்கு ரீல்ஸ் பார்ப்பான். பார்த்து லஞ்சை சாப்பிடும் போது ரீல்ஸை பார்ப்பான். வந்து படுத்துட்டு மறுபடியும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பான். அதை மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷிட்டியாக ஃபீல் பண்ணிட்டு ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் லைக் அவன் வந்து படிக்கவும் செய்யாமல் லைக் அவன் கோல்ஸுக்கும் அவன் ஒர்க் பண்ணாமல் அவன் என்ன பண்ணுவான்னா லைக் ஹீல் ஓப்பன் ஹிஸ் ஃபோன் அகெயின் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங் பப்ஜி. கேம்ஸ் விளையாண்டுட்டே இருப்பான். காலையில் விடிய 3 வரைக்கும் விளையாண்டுட்டே இருப்பான். உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு மாதிரி இல்லைனாலும் இப்போ உங்களுக்கு வந்து சில ஒர்க் பண்ணணும், சில கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், ஆனால் அதை அச்சீவ் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எடுக்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி பெயின், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களை நீங்களே லைக் இந்த போர்டம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களை நீங்களே ஒரு இல்லூஷன் ஆஃப் ப்ளஷரில் வந்து உங்களை நீங்களே அடைச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை இப்போயே இமீடியட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரு டைம் வந்துடுச்சு. நம்ம வந்து மனுஷங்களாம் வந்து பெர்ஃபெக்டான ஸ்பீஷீஸ் இல்லை. ஆனால் ஒரு ஃபேக்டர் சொல்லணும்னா we are highly imperfect. ஆனால் அதே மாதிரி ஒரு ஃபேக்டர் சொல்லணும்னா நம்ம வந்து ஹைலி ரேஷ்னல் அண்ட் லாஜிக்கல். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹைலி ரேஷ்னல் ஸ்பீஷீஸாக இருக்கிறதுனால தான் we are top in the food chain. அதனால இதே வந்து நம்ம ப்ராப்பராக திங்க் பண்ணோம்னா இந்த மாதிரி ஹேபிட்ஸ் பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம கோல்ஸ்க்கான ஆக்ஷன்ஸை கரெக்டாக நம்மளால எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு மெயின் ப்ராப்ளம்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்ஸ்னால இருக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஜங்க் ஃபுட்ஸ்னால இருக்கலாம், இல்லை உங்கள் ஓன் லேசினஸோ இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரோகாஸ்டினேட்டிவ் பிஹேவியர்னாலையோ இல்லை அதர் பேட் ஹேபிட்ஸ்னாலையோ இருக்கலாம். இந்த பேட் ஹேபிட்ஸோட இஷ்யூ என்னன்னா உங்களை வந்து இனிஷியலாக வந்து அது ஈவன் இஃப் இட் மேக்ஸ் யூ ஃபீல் குட் இவென்ச்சுவலாக உங்களை வந்து ஷிட்டியாக ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் இந்த ஷிட்டியாக ஃபீல் பண்ணதுனால மறுபடியும் கொஞ்சம் ப்ளஷரபுளாக ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறக்காக நீங்கள் பண்ண பேட் ஹேபிட்ஸே திரும்ப பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தால் உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்குன்னு இல்லை, முக்கால்வாசி பேருக்கு இருக்கும். பிகாஸ் அவர் பிரெயின் இஸ் ப்ரோக்ராம் டு கெட் அடிக்டட் டு ஒன் திங் ஆர் த அதர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹேபிட்ஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு பேர் தான் கியூஸ். இப்போ வந்து லைக் இந்த கியூஸுங்கிற கான்செப்ட் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னா இதை கேட்ட உடனே இவ்வளோ சிம்பிளான மேட்டர்லாம் என்னோட இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தூக்கி போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கும். பட் எட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை பயங்கரமாக யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் மெயின் டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் ஒர்க்லேருந்து உங்கள் கோல்ஸ்லேருந்து மெயின் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறதே உங்கள் ஃபோன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் பிகாஸ் உங்கள் ஃபோன் வந்து இட்ஸ் வித்தின் யுவர் இமீடியட் ரீச். உங்களால் உங்கள் ஃபோனை டக்குன்னு பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். அது ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனோ ஒரு காலோ வந்துச்சுன்னா டக்குன்னு ஹியர் பண்ண முடியும். எப்பயுமே உங்கள் ஃபோனை சென்ஸ் பண்ணிட்டே இருக்க முடியும் உங்கள் இமீடியட் என்விரான்மெண்ட்டில். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஃபோனுக்கான கியூஸ் வந்து உங்கள் என்விரான்மெண்ட்டில் அதிகமாக இருக்கும்.
கியூஸ் வந்து உங்க என்விரான்மெண்ட்ல அதிகமா இருந்தாலே அதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்க வந்து கண்டிப்பா எடுப்பீங்க. ஸோ உங்க ஃபோன் வந்து ஒரு பவர்ஃபுல் கியூவா இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி யூ வில் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் பை யூசிங் யுவர் மொபைல்ஸ் அண்ட் ப்ரெஷரைசிங் யுவர் செல்ஃப். இப்போ ஒருவேளை உங்க ஃபோன் வந்து விழுந்து ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா ஒரு அந்த சர்வீஸ் கொடுத்ததுனால ஒரு என்டையர் வீக் உங்க ஃபோன் வந்து உங்க கைக்கே வராது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபோனை வந்து உங்க இமீடியட் என்வரான்மெண்ட்ல உங்க ஃபோன் வந்து இருக்காது, அதை பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, எந்த வகையிலையும் அதை சென்ஸ் பண்ண முடியாது. அப்படி சென்ஸ் பண்ண முடியாத போது அதுக்கான கியூவும் உங்க என்வரான்மெண்ட்ல இருக்காது. அப்படி இல்லாத போது நீங்க உங்க ஃபோனை ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து உங்க ஃபோன் உங்க கையில இருக்குன்னு வைங்க, நீங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சியான ஒரு கால் வந்து வருது உங்க ஃபோன்ல அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க வந்து எடுத்து பேசுவீங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்டிவ் பாயிண்டா இருக்கும். உங்க மெயின் ஃப்ளோ ஸ்டேட் வந்து அடிப்படும், உங்களோட ஒர்க் வந்து ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆகும். இதே வந்து உங்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது, ஆனா வந்து பக்கத்து ரூம்ல இருக்குது, வேற ரூம்ல இருக்குது அப்படின்னா இப்போ உங்களால அந்த அந்த சவுண்ட் ரிங் ஆகிற சவுண்டை கேட்க முடியல அப்படின்னா the queue will not be available in your immediate environment when you're working. அதனால அதை பிக் பண்ணணும், யார் என்னன்னு பேசணும் அப்படிங்கிற அர்ஜும் உங்களுக்கு இருக்காது. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ வந்து உங்க பேட் பிஹேவியர்ஸை நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னா அதுக்கான கியூஸை வந்து உங்க என்விரான்மெண்ட்ல ரெடியூஸ் பண்ணணும். குட் பிஹேவியர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கான கியூஸை ஃப்ரீக்வெண்டா உங்களை சுத்தி அதை வைக்கணும். இப்போ வந்து எல்லா டைமும் நீங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது யூடியூப்ல போய் ஏதாச்சும் ஒரு ஒர்க் ரிலேட்டடா ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அதோட அது ஸ்டாப் ஆகுதா இல்லையானா இல்லை. நீங்க வந்து இந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாம இருக்கிற வீடியோஸையும் சேர்த்து பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படியே டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா யூடியூப் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை அல்காரிதம் மூலியமா அனலைஸ் பண்ணி அந்த கியூஸ் எல்லாத்தையும் சைட்ல ஒரு லிஸ்டா உங்க முன்னாடி கண்ணில் வைக்கும். அப்படி வைக்கும்போது அந்த தம்ப்நெயில் டைட்டில் அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுக்காக விஷுவல் கியூவை யூடியூப் ப்ரொவைட் பண்ணுது. அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது அந்த கியூ இருந்தாலே போதும், யூ வில் டேக் த ஆக்ஷன்ஸ் டு வாட்ச் த வீடியோ. இப்போ அந்த பர்டிகுலர் வீடியோ அங்கே இல்லவே இல்லை நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க விச் பிளாக்ஸ் யுவர் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னா will you still watch it? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வாட்ச் பண்ணிருக்க மாட்டீங்க, ஏன்னா அந்த விஷுவல் க்ளூஸ்லாம் நீங்க சென்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ வந்து உங்க கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்க அச்சீவ் பண்ணணும், இல்லை ஒரு குட் ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணும், ஒரு குட் பிஹேவியர்ஸ்ல வந்து உங்களை நீங்களே இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினா நீங்க வந்து அந்த கோல்ஸ்க்கான கியூஸை உங்க இமீடியட் என்விரான்மெண்ட்ல அதிகப்படுத்தணும். ஒரு பேப்பர் எடுத்து உங்க கோல்ஸ் என்ன, உங்க இந்த மந்த்லி கோல் என்ன, ஒரு இயர்லி கோல் என்ன அப்படின்னு ஃபுல்லா வந்து எழுதி நீங்க ஒர்க் பண்ற டெஸ்க்லயோ இல்லை நீங்க அடிக்கடி பாக்குற உங்க இஃப் யூ சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வால்னா அந்த பேப்பர் எடுத்து ஒட்டி வச்சிருங்க. அப்படி ஒட்டி வைக்கும் போது இட் வில் பி விஷுவல் கியூ ஃபார் யூ டு ஒர்க். எல்லா டைம் அதை பார்க்கும் போதும் லைக் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணணுமே, இதை பண்ணாம நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷுவல் கியூஸ் உங்களை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். உங்க இன்டென்ஷன்ஸ் ஒரு எமோஷனல் வைஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி அதையும் ஸ்டிக் பண்ணி வைங்க. எங்கெங்கெல்லாம் வந்து அது உங்களால விஷுவல் கியூஸை வந்து உங்களால அதிகப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் அதிகப்படுத்துங்க. டெஸ்க்ல ஒட்டி வைங்க, உங்க ஃபோன் வால்பேப்பரா வைங்க, உங்க கம்ப்யூட்டர் வால்பேப்பரா வைங்க, உங்க டு டூ லிஸ்ட்டை காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு போர்ட்லயே எங்கேயோ எழுதி வைங்க. ஈஸியா அதை பார்க்குற மாதிரி இருக்கணும், ஈஸியா நீங்க சென்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களை நீங்களே போட்டோ எடுத்து அதை வந்து உங்க வால்லையோ வால்பேப்பர்லயோ வச்சு அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா வச்சு ஒரு கியூவா வச்சு டெய்லியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட பண்ணலாம். இப்போ நீங்க வந்து அதிகமா நம்ம வந்து வாட்டர் ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னா ரூம் ஃபுல்லா வந்து ஒரு 3-4 பாட்டில்ஸ் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி எல்லா கார்னர் ஆஃப் த ரூம்லயே வச்சீங்கன்னா த கியூஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் மோர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ட்ரிங்க் மோர் வாட்டர். இதெல்லாமே வந்து ஜேம்ஸ் கிளியரோட ஒர்க்ஸ்ல இருந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸை எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லையும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ ஓகே, பேட் பிஹேவியர்ஸ் எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது, அதை எப்படி பிரேக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஆப்ஸ், இப்போ நீங்க வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா சிம்பிளி டெலீட். வீடியோ கேம்ஸ் விளையாட பிடிக்கலன்னா அதையும் டெலீட் பண்ணிடுங்க.
ஸோ த விஷுவல் கியூஸ் வில் நாட் பி ப்ரெசன்ட். அது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாத போது ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணவும் மாட்டீங்க. ஒர்க் பண்ணும்போது உங்கள் ஃபோனை வந்து வேற ரூம்லையோ இல்லை ஏரோப்ளைன் மோட்லையோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வேற எங்கேயோ உங்கள் இமீடியட் ரீச்சில் இல்லாத மாதிரி ஒரு பிளேஸில் போய் வச்சிருங்க. ஸோ த கியூ டு பிக் யுவர் ஃபோன் வென் ஒர்க்கிங், த கியூ டு கெட் டிஸ்ட்ராக்டட் வாண்ட் பி தேர். உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு பேட் பிஹேவியர்ஸ்க்கான கியூஸை நம்ம என்விரான்மெண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே யூ வில் ஷியோர்லி ரெடியூஸ் யுவர் என்கேஜ்மெண்ட் இன் தட் அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அதை வந்து நீங்கள் இவென்ச்சுவலாக ஸ்டாப்பும் பண்ணிடுவீங்க. உங்கள் லைஃப்லேருந்து டோட்டலாக அதை கட் த்ரூவும் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் எந்த சினாரியோலையும் எந்த ஆஸ்பெக்ட்லையும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கியூஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் கான்செப்டாக இருக்கலாம், பட் it has a very powerful impact in your life. Be the pillar your family needs. Peace.